Hello friends, welcome back to Play Tamil. So நம்ம Despicable Me ஓட 4th பார்ட் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவில் மல்டிடப் லாங்குவேஜோட தான் ரிலீஸும் ஆயிருக்கு. ஸோ ஆனால் இந்த படத்தை நான் இங்கிலீஷில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் 3Dயோட செம்மையாக இருந்திருக்கு அண்ட் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்கள் நல்ல ஒரு அனிமேஷன் அண்ட் கொஞ்சம் நல்ல 3D கேட்டகிரியான மூவி பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா. ஆக்சுவலாக வந்து நம்ம Despicable Meயோட ஃப்ரான்ச்சைஸே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அண்ட் நல்ல ஸ்பின் ஆஃப் ஆட்டம். நம்ம மினியான்ஸ்க்கே வந்து தனியாக ஒரு மூவி கொண்டு வந்தாங்க. பட் நம்ம கடைசியாக வந்து பார்ட் 3 வந்து நம்ம 2017 ரிலீஸ் ஆனது. இதுக்கப்புறமா ஒரு 7 வருஷம் கழிச்சு தான் நம்ம பார்ட் 4 ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பின்னாடி ஒரு செம்ம பெரிய ட்ராபேக்கும் ஒன்று இருக்குது தான். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட் 1 and 2 வந்து பயங்கர ஹிட் ஆயிருந்தது. ஆனால் பார்ட் 3 வந்து அவ்வளோ வந்து ரீச் ஆகலை. கலெக்ஷன் எடுத்துட்டாங்க, பட் இருந்தாலும் வந்து ரேட்டிங்ஸ் வைஸ்லேயும் ரொம்ப குறைஞ்சி தான் இருந்தது. அண்ட் அதனால தான் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இப்போ நம்ம பார்ட் 4 கொண்டு வந்திருக்காங்க. பட் அது நடுவில் 2 மினியான்ஸ் மூவிஸ் வந்து தனியாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் Despicable Me அண்ட் மினியான்ஸோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை 100% நீங்கள் தேட்டரில் போய் நம்பி பார்க்கலாம். ஸோ படம் வந்து ஃபுல் கிட்ஸ் கேட்டகிரிக்கு தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் என்ன, நம்ம எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குமா, அதனால கொஞ்சம் நல்லா எங்கேஜிங்காக தான் போயிருக்கு. நிறைய க்யூட்டான மூமெண்ட்ஸ் வரும், நல்லா கொஞ்சம் எங்கேஜிங்கான சில எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள ஆட் பண்ணியிருப்பாங்க. அது பாட்டுன்னு விஷுவல்ஸில் நிறைய போயிட்டுருக்கும், நம்ம கொஞ்சம் கேட்சப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையுமே காமெடியை தான் வந்து செம்மையாக ஃபிட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சிரிச்சிட்டே பார்ப்பீங்க. நான் ஒரு விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூ கேரக்டர் வந்து வில்லனிசமான ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் அவர் டோட்டலாக இழந்துட்டார். ஏன்னா இப்போ டோட்டலி வந்து இந்த கேரக்டர் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி ஆஸ் ஏ ஒரு டேட் கேரக்டராக கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போதைக்கு புதுசாக நம்ம ஜூனியர் குருன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா, அண்ட் அதை பார்த்துக்கிறதுலே நம்ம ஹீரோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸி ஆயிடுவார். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம மினியான்ஸ் தான் வந்து அப்படியே நெக்ஸ்ட் லெவலில் அவங்க பாட்டுன்னு போயிட்டு இருக்காங்க. ட்ரெய்லர்லேருந்தே சொல்லியிருந்தேன், ஏதோ நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மாதிரியான பவர்ஸ்லாம் உள்ளே தந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த மூமெண்ட் எல்லாமே செம்ம மாசாக இருந்தது. ஸோ இந்த வாட்டி அவங்களுக்கு ஏதோ சூப்பர் சிரம் தருவாங்க அண்ட் இதனால் எல்லாருக்கும் சில சூப்பர் பவர்ஸோடு கிடைக்கும். அண்ட் இங்கே ஒரு குரூப்பாக சேர்ந்து தான் நம்ம மெகா மினியான்ஸ்னு உருவாக்குவாங்க. அதெல்லாம் அல்டிமேட். ஆனால் இன்னொரு நம்ம மூவியில் இன்னொரு வில்லன் இருக்கார், நம்ம மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் ஆல்ரெடி ப்ரிசன்ட் இருந்திருப்பார், பட் இப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஸோ குரு தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவர் ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணுறார். அண்ட் இந்த ரிவெஞ்சை எப்படி வந்து மினியான்ஸ்லாம் தடுக்கிறாங்க, அதெல்லாம் அப்படியே ஒரு நல்ல ரைடாகவே போயிட்டுருக்கோம். நிறைய டவுன்ஃபாலான மூமெண்ட் வரும், நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். சில ஃப்ளாஷ்பேக்கான மூமெண்ட்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு கான்செப்ட் ஸ்டோரி வைஸில் பார்க்கும்போது ஒரு ஸ்டோரி இருக்குது, அந்த ஸ்டோரியிலேருந்து இன்னொரு சின்னதாக சப் ஸ்டோரி ஆட்டம் ஒன்று கொண்டு வருவாங்க. அண்ட் அந்த ஸ்டோரி உள்ள இன்னொரு சப் ஸ்டோரி கொண்டு வருவாங்களா. ஸோ அதனால மேபி சில பேருக்கு ஆஸ் எ ஸ்டோரி வைஸில் லேக் அண்டு ஒரு மாதிரி எங்கேயோ போயிட்டுருக்கு ப்ரோ, அது ஒரு பர்ஃபெக்டான ஸ்டோரியோடு அவங்க பண்ணாமல் அது வாட்டுன்னு எங்கெங்கேயோ போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம். ஸோ எனக்கு வந்து ட்ராபேக்குன்னு கேட்டோன்னா அந்த ஸ்டோரி லைனை மட்டும் தான் சொல்லுவேன். ஆனால் விஷுவல் வைஸ் செம்ம ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காங்க. அவங்களோட குவாலிட்டியாக அந்த அனிமேஷனே நல்லபடியாக இருக்கும். 3Dயில் இன்னும் சூப்பராக இருந்தது படத்தை ஃபுல்லாக பார்க்குறது. நான் இங்கிலீஷில் பார்த்ததுனால எனக்கு அது நல்லபடியாக சாட்டிஸ்ஃபைடாகவும் எல்லா ஜோக்ஸ் அண்ட் காமெடியும் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. மேபி தமிழ் டப் இதோட அல்டிமேட்டாக கூட இருக்கலாம், பட் இன்னும் அது பார்க்கல. அண்ட் இன்கேஸ் நீங்கள் தமிழ் டப் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம Despicable Meயோட 1 and 2 அல்டிமேட்டாக இருந்தது. அதனால அந்த ஃப்ரான்ச்சைஸே அவ்வளோ ரீச் ஆயிருந்தது. 3rd பார்ட் எஸ் கொஞ்சம் ட்ராப் டவுன் இருந்தது. அண்ட் 4th பார்ட் அதே மாதிரி தான் எனக்கு ஏதோ இப்போ பெருசாக ஃபீல் ஆகுது. ஏதோ புதுசாக உள்ள சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது தான், ஆனால் அது பெரிய லெவலாக இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. மேபி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து கண்டிப்பாக ஆஸ் ஒரு ஃபன் காமெடி மூவி ஏதாச்சும் ஒன்று பார்க்கணுன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஆல்ரெடி ராட்டன் டொமேட்டோலாம் ஸ்கோர் அவங்க தந்துட்டாங்க, 54% தான் தந்திருக்காங்க, விச் இஸ் ரொம்பவே லோயஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் படம் வந்து அதை கொஞ்சம் பார்க்காதீங்க, ஃபன் காமெடிக்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம லைக் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்கேஸ் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்துருக்குற அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ப்ளே தமிழ் ரேட்டிங் தரணுன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் 6 தருவேன் out of 10. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி வேணும், அது இந்த படம் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you next video. Bye guys.